ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நானும் ஒரு ஹீரோ தான் என்பதற்கு பர்சனாலிட்டி மட்டும் இருந்தால் போதாது, வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்க வேண்டும். அதைத்தானே நான் செய்கிறேன் என்று கவின் கதறுவது தெரிகிறது. டாடா படம் பிரமாதமாக ஓடியது. அதன் பிறகு வந்த ஸ்டார், பிளட் பெக்கர் படங்கள் சரியாக போகவில்லை. இப்போது அடுத்த கட்ட முயற்சியாக நல்லவனாக உத்தமனாக இல்லாத ஒரு கேரக்டரை செலக்ட் செய்து கவின் நடித்து இன்று வந்திருக்கும் படம் மாஸ்க். படம் எப்படி இருக்கு? விமர்சனத்தை பார்க்கலாம். ஹீரோ கவின் கேரக்டர் என்னவென்றால், நான் நல்லவனா கெட்டவனான்னு கேட்டிங்கன்னா கெட்டவன் தான், ஆனால் எச்ச இல்லை என்று அவரே ஒரு இடத்தில் வசனம் பேசுகிறார். ஆண்ட்ரியா கேரக்டர் என்னவென்றால், பெண் தாதா போன்று ஒருவர், அடுத்தவர்களை பயன்படுத்தி தனக்கு தேவையானதை செய்து கொள்பவர். படத்தின் பெரும்பாலான கேரக்டர்கள் நல்லவர்களாக படைக்கப்படவில்லை, செல்ஃபிஷாகத்தான் இருக்கிறார்கள். வி கர்ணன் அசோக் படத்தை எழுதி இயக்கி இருக்கிறார். கதாநாயகன் வேலு கவின் டிடெக்டிவ் ஏஜென்ட் என்ற பெயரில் பணம் என்று அலைபவர். தன்னிடம் மாட்டுபவர்களிடம் பணம் பறித்து கொண்டு உண்டு இல்லை என்று ஆக்கிவிடுவார். அவருக்கு திருமணம் ஆகி மனைவி பிடிக்காமல் பிரிந்து வாழ்கிறார். ஒரு பெண் சிறுமி அவருக்கு உண்டு, அவருடைய மாமனார் சார்லி. இதுபோல இருக்கும்போது ரதி என்ற அழகான பெண்ணை சந்திக்கிறான் கவின். அவர்தான் ருகானி சர்மா. அவளுடன் பேசி பழகுகிறான். தனக்கு திருமணத்தில் ஆர்வம் இல்லை என்கிறாள் அவள். பழக்கம் நெருக்கமாகிறது. சந்தர்ப்பவசத்தால் ஒரு சூப்பர் மார்க்கெட்டிற்கு காண்டம் வாங்க செல்லும் போது தெரிகிறது, அந்த சூப்பர் மார்க்கெட் மாஸ்க் அணிந்த கொள்ளையனால் களவாடப்படுவது. பணைய கைதியாக இருக்கும் மக்களோடும் கவினும் சிக்குகிறார். அங்கிருந்து ஒரு வழியாக வெளியேறுகிறார். நேரே ரதி வீட்டிற்கு வருகிறான். உல்லாசமாக இருக்க அவர்கள் திட்டமிட்டபடி. ஏற்கனவே கவின் திருமணமானவர் என்று சொல்லும் ஒரு வேளையில் தானும் திருமணம் ஆனவள், பிடிக்காத கணவன் என்று சொல்லியிருந்தாள் ருகானி சர்மா. அங்கு திடீர் என்று ரதியின் கணவன் வந்து விடுகிறான். ஒன்றும் புரியவில்லை. அவள் பேக்கில் சூப்பர் மார்க்கெட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட பணத்துடன் எம்ஆர் ராதா மாஸ்க் இருக்கிறது. அடுத்தடுத்து அங்கு எதிர்பாராத திருப்பங்கள். பூமி ஆண்ட்ரியாவின் சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து மினிஸ்டர் பவன் ஆண்ட்ரியாவிடம் கொடுத்து தேர்தலுக்காக சப்ளை செய்ய சொல்லி கொடுத்திருந்த 440 கோடி ரூபாயை ஒப்படைக்கும் பொறுப்பு ஆண்ட்ரியாவுக்கு. அதை கண்டுபிடிக்கும் வேலையை கவினிடம் ஒப்படைக்கிறாள். அவனால் கண்டுபிடிக்க முடிந்ததா என்பதுதான் கதை. ஃபாஸ்ட் கட்டிங் எடிட்டிங் சில இடத்தில் சபா சொல்ல வைத்தாலும் பல இடங்களில் கன்ஃபியூஸ் செய்கிறது. ஜிவி பிரகாஷின் இசை அமர்க்களம். ஆண்ட்ரியாவுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கும் இப்படத்தை ஆண்ட்ரியா தயாரிப்பதில் தப்பில்லைதான். கவினுக்கு சேர்த்து இந்த தப்பு பண்ணாத படமாக மாஸ்க் அமையும் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.